ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். சின்ன வெங்காய வடகமை எப்படி நாங்கள் பேக் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். நார்மல் வத்தல் மாதிரியோ மற்ற பொருட்களை மாதிரியோ இதை பேக் பண்ணி அனுப்ப முடியாது. ஏன்னா இது சின்ன வெங்காயம் உளுந்து வச்சு செய்கிறதுனால ரொம்ப பார்த்து தான் இதை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நம்ம கொரியரில் அனுப்புறதுனால அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம பேக் பண்ண வேண்டியது இருக்கும். நல்ல காய வச்சுட்டு நம்ம ஓலைப்பாயிலேயே ஒரு 3 நாள் காய வச்சுருப்போம். அதுக்கு மேலே தட்டில் மாற்றி ஒரு 3-4 நாள் காய வச்சு தான் பேக் பண்ணுவோம். சின்ன வெங்காய வடகம் அப்படிங்கிறது தாளிப்பு வடகம் கிடையாது. இது திருநெல்வேலியில் ரொம்ப பாப்புலரான வடகம். சின்ன வெங்காயம் உளுந்த வச்சு நம்ம செய்யக்கூடிய வடகம். இது ஃப்ரை பண்ணி சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடக்கூடியது. கருவடாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த வடகம் தான் இது. இதை முதல்ல டபுள் பேக் பண்ணிக்கணும். நம்ம டேரெக்டாக அப்படியே பாக்ஸில் வைக்க முடியாது. 2 பேக் பண்ணி எடுத்துடணும். மொத்தமாக எல்லாத்தையும் டபுள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பபிள் ராப் சுற்ற ஆரம்பிக்கணும். இதுக்கு மட்டுமே ஒரு 2 லேயர் அல்லது 3 லேயர் வரைக்கும் நம்ம அந்த வெயிட்டை பொறுத்து நம்ம பபிள் ராப் பண்ணணும். பபிள் ராப் பண்ணிவிட்டு செலோட்டேப் போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்குவோம். ஒட்டிட்டு 1 கிலோவுக்கு தனி பாக்ஸு, நமக்கு அரை கிலோவுக்கு தனி கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் வச்சு தான் நம்ம பேக் பண்ணுறோம். சில பேர் வெங்காய வடகத்தோடு சேர்த்து நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸையும் கேட்பாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் 2 கிலோ பாக்ஸு, 3 கிலோ பாக்ஸ் எல்லாமே இருக்குது. லாஸ்ட் இயர் நம்ம கவரில் போட்டு தான் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த தடவை எல்லாமே பாக்ஸுக்கு மாற்றிட்டோம். அதனால் கொஞ்சம் கூட டேமேஜ் இல்லாமல் உங்கள் கையில் கிடைக்கும். உங்களுக்கு இந்த சின்ன வெங்காய வடகம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.